எந்த தொழில் பண்ணாலும் வெற்றி இல்லாமல் இருக்குது. என் நட்சத்திரம் சரியில்லைன்னு சொல்கிறாங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? நான் என்ன சொல்லணுமோ சொன்னால் கிரகங்களே சரியில்லாமல் ஆகிடும். என்ன பண்ணுறது? இவருக்கு எந்த தொழில் பண்ணாலும் சரியாகலை. இப்படியே 4 பேர் சர்தார்ஜி பல தொழில் பண்ணி பார்த்தாங்க பார்ட்னர்ஷிப்பில். எது பண்ணாலும் சக்ஸஸ் ஆகலை. இவர் மாதிரி எந்த தொழில் பண்ணாலும் சக்ஸஸ் ஆகலை. நிறைய பண்ணி பார்த்தாங்க, எது இல்லாமல் போச்சு. இனி என்ன பண்ணுறது? எது ஆகலைன்னா சர்தார்ஜி என்ன பண்ணுறது? டாக்ஸி வாங்கிக்கிறது, டாக்ஸி ஓட்டிக்கிறது. சரி, 4 பேர் சேர்ந்து பார்ட்னர்ஷிப்பில் சென்னையில் வந்து ஒரு பழைய அம்பாசிடர் வாங்கி அதுக்கு கீழே கருப்பு மேலே மஞ்சள் பெயிண்ட் அடித்து எல்லாம் தயார் பண்ணி அந்த வண்டி டாக்ஸி எடுத்து போய் ரயில்வே ஸ்டேஷனில் வச்சு பார்த்தாங்க, ஒரு கஸ்டமருக்கு அடிக்கலை. ஏர்போர்ட்டில் வச்சு பார்த்தாங்க, ஒரு கஸ்டமருக்கு அடிக்கலை. எல்லா மெயின் சென்டர்ஸில் எல்லாம் நின்று பார்த்தாங்க, எங்கேயோ ஒரு கஸ்டமருக்கு அடிக்கலை. என்ன பண்ணாலும் ஆகலை. பெட்ரோல் செலவு பண்ணி அங்கே எங்கே போய் பார்த்தாங்க. பாவம், என்ன பண்ணாலும் ஒரு கஸ்டமர் ஏறலை இந்த டாக்ஸியில். இதுக்குன்னா 4 பேர் உட்காந்து போகிறாங்க. இப்படி தொழில் பண்ண எப்படி ஆக போகுது? எதனால் ஒரு தொழில் பண்ணணும்னா அந்த தொழில் அடிப்படை என்னான்னு புரிஞ்சுக்கணும். நட்சத்திரம் பார்த்து தொழில் பண்ணுறவங்க என்ன பண்ணுறது? தற்செயலாக வெற்றி அடைகிறவங்க ரொம்ப பயத்தில் தான் வாழ போகிறாங்க எப்பவுமே. இது சுத்தம் தெரியுது. நிறைய பேர் இப்படி தற்செயலாக எப்படியோ ஒரு நிலைக்கு வந்துட்டாங்க. அவர் வாழ்க்கையில் ஒரே பயம், வெளியே கால் வைக்கணும்னு நட்சத்திரம் பார்க்கணும். அவர் என்னத்துக்குன்னா தற்செயலாக எப்படியோ வந்துட்டாங்க மேலே, திருமையோட வரல. திருமையோட வந்தால் அப்படி இருக்க மாட்டாங்க பயத்தில். திருமையோட இருந்தால் கொஞ்சம் கீழே விழுந்தால் திருப்பி மேலே ஏறுது எப்படின்னு அவருக்கு தெரியும். தற்செயலாக வந்தவங்க தான் ரொம்ப பயம் எப்பவுமே. இப்போ நமக்கு ஒரு தொழில் பண்ணணும்னா அந்த தொழில் அடிப்படை என்ன முழுமையாக முதல் புரிஞ்சுக்கணும் தானே. அது புரிஞ்சுக்காம இல்லை 4 பேர் பண்ணுற மாதிரி பண்ண போகிறது, இல்லை நட்சத்திரங்கள் பார்த்து பண்ண போகிறது, இல்லை ஏதோ நம்ம விருப்பத்துக்கு ஏதோ பண்ண போகிறது. தற்செயலாக ஏதோ ஒன்று நடந்துடும். தற்செயலாக வெற்றி அடைகிறது, தற்செயலாக உயிரோடு இருக்கிறது பத்தாது மனிதனுக்கு. நோக்கத்தோடு வாழணும். நோக்கத்தோடு எனக்கு எங்கே வேணுமோ அங்கே போகிற மாதிரி ஒரு திறமை உருவாக்குனா தான் அவனை ஆன்மீகத்துலேயும் எங்கேனாலும் போக முடியும். தற்செயலாக போகிற ஆளை ரொம்ப கஷ்டம். நான் இப்படியே சில வருஷங்களுக்கு முன்னாடி இந்த மேங்களூர் கடலில் இந்த பக்கம் இருக்குது, அங்கே போனேன். அங்கே ஒரு பழைய ரொம்ப வயசான ஒரு டாக்டர் இருக்காங்க, ஹோமியோபதி டாக்டர். அவர் எனக்கு முதல்லேருந்து தெரியும். சரி, அவர் பார்க்கலான்னு போனேன். பேஷண்ட்டாக போகல, நான் சும்மா அவர் பார்க்கலான்னு போனேன். அவருக்கு ஒரு 75 வயசு மேலே ஆயிடுச்சு. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி அவர் எனக்கு தெரியும். சரி, அவர் கிளினிக்குள்ளே போனேன். இன்னும் அந்த வயசில் கூட அவர் ஏதோ ஒரு சின்ன கிளினிக் வச்சு பார்த்துக்கிறாங்க. வெளியே ஒரு போர்டு போட்டிருந்தாங்க, ஏதோ அட்வர்டைஸ்மெண்ட். ஏதோ ஒரு மாதிரி கேரளாலேருந்து ஏதோ ஒரு மாதிரி மருந்து, எல்லா விதமான பாம்பு விஷயத்துக்கு அது செயல்படும், எந்த மாதிரி பாம்பு கடித்தாலும் அந்த விஷயத்துக்கு அது செயல்படும் ஏதோ போர்டு போட்டாங்க. இது பார்த்தோட எனக்கு இது எப்படி முடியும்? பாம்பு விஷம்ன்றது 2 விதமாக இருக்குது அடிப்படையாக. இந்த நாகப்பாம்பு கடித்தா இது நம்ம ரத்தத்தை ஓட்டம், இந்த ஹார்ட் பீட்டு, இந்த மூச்சு எடுக்கிறது, சுவாசம் எடுக்கிறது, இது எல்லாமே பிடிச்சி போட்டு அது ஒரு மாதிரி சாவு வரும். ரொம்ப பாதிப்போட ஒரு 6 மணி நேரத்தில் 7 மணி நேரத்தில் சாவு ஒரு மனிதனுக்கு வரும். ரொம்ப பாதிப்பாக நடக்கும் அது. இன்னொன்று
இந்த எதுக்கு வைப்பர்னு சொல்கிறாங்க, அது கடிச்சிச்சின்னா நம்ம நரம்புக்குள்ளே போயிட்டு அது நமக்கு ஒரு பேரலிசிஸ் மாதிரி ஆகி அப்படி சத்திடுவாங்க. அது கொஞ்சம் வேகமாக நடக்கும், கொஞ்சம் வலி இல்லாமல் நடக்கும். பாம்பு கடிச்சாலும் எதுன்னு சொல்லி கொடுக்குறேன் உங்களுக்கு, எதுக்கு கை கொடுக்கணும் எதுக்கு கொடுக்கக்கூடாது. இதுக்கு ரெண்டுக்கு வித்தியாசமான மருந்து தேவை. இது ரெண்டு வித்தியாசமான விஷம், ரெண்டுக்கு வித்தியாசமான மருந்து தேவை. அதில் இந்த கட்டைப்பாம்புன்னு சொல்கிறாங்க தெரியுமா, சின்னதாக இருக்கும் அப்படி, அதில் ரெண்டு விதமான விஷம் சேர்ந்து இருக்குது. அது ரெண்டு விதமாக வேலை பண்ணும். அதனால கட்டைப்பாம்பு கடிச்சிங்கன்னா ரொம்ப வேகமாக போயிடுவீங்க எப்பவுமே. அது சின்னதாக இப்படி தான் இருக்கும், ஆனால் அதை கடிச்சிருச்சுன்னா ரொம்ப வேகமாக போயிடுவீங்க. 3 மணி நேரத்தில் போயிடலாம். நான் உள்ளே போய் இந்த டாக்டர்கிட்ட உட்காந்து ஏதோ பேசுகிறப்போ, என்ன இப்படி அட்வர்டைஸ்மெண்ட் போட்டிங்களே, எல்லா பாம்பு விஷயத்துக்கு ஒரே மருந்தன் போடுறீங்களே, இது எப்படின்னு கேட்டேன். அதுக்கு அவர் சொன்னாங்க, இந்தியா தேசத்தில் இருக்கிற பாம்புகள் எல்லாமே 90% பாம்புகளில் விஷம் இல்லை, அதனால 90% நேரம் அது வேலை பண்ணும், ஒரு 10% ஃபெயில் ஆகிடும், அவ்வளோதான். என்ன 90% பத்தாதா நமக்கு ரிசல்ட்டு? 90% ரிசல்ட் பத்தாதா? போதானே? சரி, அப்படி என்ன பிரச்சனை இல்லை. 90% ரிசல்ட் போதுன்றவங்களுக்கு பிரச்சனை இல்லை, எப்படியோ வாழிக்கலாம். எது பண்ணாலும் ஒரு 50-60% வேலை பண்ணிடும். எந்த மாதிரி முட்டாள்தனம் பண்ணாலும் 50% வேப்பில நடந்துடுமே இல்லையா? 80-90% நடந்துடும். அந்த மித்த 10% தானே வாழ்க்கை இருக்குது, அது நடத்துக்கிறது தானே இருக்குது திரும்ப. எல்லாருக்கும் 90% ஆரோக்கியமாக தானே இருக்கிறீங்க, எல்லாம் நல்லா தானே நடக்குது. 10% தானே பிரச்சனை. அந்த 10% நடத்துக்கிறது தானே திரும்ப மனிதனுக்கு. இதனால நாம் ஒரு தொழில் நடத்தணுன்னாலும் சரி, இல்லை ஒரு வித்யாபியாசம்னாலும் சரி, இல்லை ஆன்மீக வழியானாலும் சரி, அதுக்கு தகுதியான செயல் செய்யணும். சூழ்நிலை புரிஞ்சுக்காமே, அதோடைய தன்மை புரிஞ்சுக்காமே, அதுக்கு அனுசரித்து எப்படி செயல் செய்கிறதுன்னு புரிஞ்சுக்காமே என்னமோ பண்ணால் இப்படி ஆகிடுவோம். நாம் ஏதோ ஒரு செயல் செஞ்சால் அது நடக்கலைன்னா நட்சத்திரங்கள் எங்கே போகுது பார்த்தா என்ன வந்துச்சு, இது நடக்கலை, எதனால நடக்கலை? நாம் 100 வேலை பண்ணோம், இதில் எவ்வளோ சரியாக பண்ணியிருக்கிறோம் எவ்வளோ சரியாக பண்ணலன்னு பார்க்கணும் தானே, அடுத்த தடவை நடக்கணும்னா. இல்லை நான் அப்போ எப்படியோ பண்ணேன் அப்படியோ ஆயிடுச்சியே, அப்படி தான் ஆகிடும். 90% நேரம் ஆகிடும். அந்த 10% தான் பிரச்சனை.